எங்கேயா இருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபம்? பக்கத்துல தானா? நடந்து போயிடலாமா? என்னால முடியுமா? சரி. என்ன மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்களா? சரி, ஒண்ணுதான் இருக்கா? சரி சரி. சாயந்தரம் வீட்டுக்கு போயிருவீங்களா? எந்த ஊரு? சாலைப்புதூர் தானா? சரி சரி, வரட்டுமா? பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனும் நன்றியும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்காக கட்டப்பட்ட கயத்தாரில் கட்டப்பட்ட மணிமண்டபம். இங்கே நான் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை வச்சுருந்தேன். இன்னைக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியில் இந்த மாதிரி அந்த மண்டபத்துக்கு போகணும், என்னைய குறிப்பிட்ட இடத்துல இறக்கி விடுறீங்களான்னு கேட்டேன் நான். ஓ சரிம்மா, கிட்டத்துலேயே இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு டோல்கேட்டில் இறக்கி விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா சாலைப்புதூருங்கிற கிராமம், அங்கேருந்து 2 கிலோமீட்டர். என்னால் சொல்ல முடியாது. நல்ல மொட்டை வெயிலில் நான் அங்கேருந்து கட்டபொம்மனாரை இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு போய் சேர்ந்துட்டேங்க. என் கால் ஒரு வழியாக ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல சிலை இருக்குது அவருக்கு. அப்புறம் சுற்றி வந்து அப்போதைக்கு நடந்த சில விஷயங்களை வந்து ஓவியமாக சித்தரித்து அதுக்கு கீழே வந்து அதோட விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த வசனம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே இருக்கிறது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் ஏன் கொடுக்க வேண்டும் வரி வட்டி கிஸ்தி திரை, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாள் உழவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் வெண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா. இது நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும்? அந்த மாதிரி ஒரு வைஃப் வேணும் அந்த இடத்துல. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. ரத்தம் சிந்தி நமக்கு அவங்க கொடுத்துட்டு போன அந்த சுதந்திரத்தோட அருமையை மறந்துட்டோமோ என்னமோ தெரியல. தயவுசெய்து அங்கே போகும்போது அங்கே நிகழ்ந்த சம்பவங்களுக்கான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இது முதல் ஓவியம். இது வந்து திருச்செந்தூர்லேருந்து சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒலிக்கிற மணி வந்து இது பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் கேட்குற அளவுக்கு நடுவால் நிறைய மணிமண்டபங்கள் அமைச்சு அங்கேருந்து மணி ஓசை கேட்ட பிறகு பூஜை ஆயிடுச்சுன்ன பிறகு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய அன்றாட வேலைகளை துவக்குவாராம். 96 கிராமங்கள் உள்ளடக்கினது அவருடைய மன்னராட்சிக்குட்பட்டது. இது வந்து அவர் திருச்செந்தூர் முருகனை வணங்குற வரைபடம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1795 ஆலந்துறை வெள்ளையன் கட்டபொம்மன் கிட்ட 6 ஆண்டுகளாக பிரியாத வரி கேட்டு வந்தான். அப்போ தான் அந்த வானம் பொழிகிறது, பூமி விளைகிறதுன்னு மண்ணின் பெருமை பேசி மாற்றானுக்கு எதற்கு வரி அப்படின்னு கட்டபொம்மன் சொல்கிறார். இது வந்து அவர் என்ன பேசினாருன்னு தெரியாது. இது வந்து நமக்கு வந்து சினிமாவில் நாம் பார்த்த வசனம் தான் அது. இது வந்து அந்த காட்சியை சித்தரிக்கிற ஓவியம் இது. அடுத்ததாக வந்து மரபு காத்திட அழைப்பிற்கிணங்க ஜாக்சனை 10/9/1798 சந்திக்கிறார். அதாவது ஒரு மரபுன்னா அதை பின்பற்றணுங்கிறது. பேச்சுவார்த்தையில் கனல் தெரிக்கிற மாதிரி தன்னோட மண்ணுடைய பெருமையை கட்டபொம்மன் பேசுகிறார். எதுக்கு கொடுக்கணும் உனக்கு வரி வட்டி கிஸ்தி, அந்த இதுதான் அந்த காட்சியை தான் இப்போ இதில் சித்தரிச்சிருக்காங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம். 10/9/1798 தன்னை பேட்டி கண்ட கட்டபொம்மனை மறுபடி கைது செய்ய உத்தரவு விடுகிறான் ஜாக்சன் துரை. இன்னொரு தரம் பேட்டிக்கு வர சொல்லி பேட்டின்னு சூழ்ச்சி செஞ்சு நயவஞ்சகமாக ஜாக்சனிடம் பேசின ஜாக்சன் கிட்ட வீரம் காட்டி தப்பிக்கிறார் கட்டபொம்மன். அந்த இதுதான் இது. அங்கே நடந்த ஒரு சின்ன சண்டை இது.
வேட்டின்னு அவரை வர சொல்லி கைது செய்ய சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து சண்டை போட்டு தப்பிச்சு போயிடுறார். அதை விளக்கக்கூடிய ஓவியம் இது. அப்புறம் கட்டபொம்மனை அடக்க எட்டப்பனோட உதவியால் உளவு செஞ்சு வீரர்கள்லாம் திருச்செந்தூர் விழாவுக்கு போயிருக்கிற சமயம் ஜான் பானர் மேன்கிறவன் தலைமையில் கட்டபொம்மன் கோட்டை 5/9/1799 முற்றுகையிடப்பட்டு வெள்ளையர்களால் தாக்கப்பட்டது. அதில் வந்து ஒரு மதில் சுவர் உடைஞ்சு காவல் புரிந்த தளபதி வெள்ளையத்தேவன் தாக்கப்பட்டு வீரமரணம் அடைகிறார். அதாவது வெள்ளைத்தேவன்கிறவர் கட்டபொம்மனுக்கு மிக முக்கியமான ஒரு படைத்தளபதி. அந்த சம்பவத்தை சித்தரிக்கிற ஓவியத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த போரில் படைத்தளபதி இறந்து போயிடுறார். 5/9/1799 நடந்த போரில் தக்க படைபலம் இல்லாவிட்டாலும் மிக்க வீராவேசமாய் வெள்ளையர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தார் கட்டபொம்மன். வீரமகன் கட்டபொம்மன் வேல் வீச்சுக்கு வெள்ளையர்கள் பலர் பலியானார்கள். இதை சித்தரிக்கிற ஓவியம் இது கட்டபொம்மன் வேலால போர் புரிகிறார். அவங்க பீரங்கி வச்சு தகர்க்கிறாங்க. நம்மகிட்ட அந்த வசதி இல்லை. அப்புறம் புதுக்கோட்டை அரண்மனையில் தஞ்சமடைகிறார். தஞ்சமடைந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் விஜய ரகுநாத தொண்டைமான் காட்டி கொடுத்துறார். 1/10/1799 வெள்ளையர்களால் கைது செய்யப்பட்டார். இது அந்த ஓவியம். விஜய ரகுநாத தொண்டைமானால் காட்டி கொடுக்கப்பட்டு வெள்ளையர்களால் கைது செய்யப்பட்ட ஓவியம் இது. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம போய் காமிச்சு நம்ம குழந்தைகளுக்கும் இதை சும்மா வரல சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது சும்மா வரல சுதந்திரம். எத்தனையோ பேர் சிந்தின குருதி ரத்தம் குருதியால் தான் நமக்கு இது கிடைச்சிச்சு. நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் மட்டுமே நினைவில் வச்சுருக்காம நம்ம நாடு ஒரு சுதந்திர பூமி, அதுக்கு எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்காங்கங்கிறத நீ மறக்கக்கூடாது. அப்புறம் விசாரணைங்கிற ஒரு நாடகம் ஆடி வெள்ளையர்கள் கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. 16/10/1799 காலையில் 10 மணிக்கு வீர திருமகன் கட்டபொம்மன் தூக்கு தண்டனையை துச்சமாக மதித்து முகமலர்ச்சியுடன் தூக்கு மரம் ஏறினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டாலும் அவர் கொண்ட கொள்கைகள் சிதையவில்லை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். எனக்கு வந்து அங்கே இன்னைக்கு போயிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. சந்தோஷமான விஷயம்னு சொன்னால் அது இல்லை, மனசு கொஞ்சம் கனமாக தான் நான் திரும்பி வந்தேன். மனசு ரொம்ப கனமாக தான் திரும்பி வந்தேன். அவரை வந்து பதிவை பார்க்கத்தவர்களுக்கு